தொடர் மின்வெட்டு காரணமாக சேலத்தில் அரசு மருத்துவமனை இருளில் மூழ்கியது. குறிப்பாக உயிர்காக்கும் அவசர சிகிச்சை பிரிவில் 15 நிமிடங்கள் வரைக்கும் மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அரசு மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் குற்றச்சாட்டுகிறார்கள். குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையானது ஒருங்கிணைந்த மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு சேலம் மட்டுமல்லாமல் நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நோயாளிகள் சிகிச்சைக்காக இங்கு கொண்டு வரப்படுகிறார்கள். குறிப்பாக விபத்துகள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்காக செயல்படக்கூடிய இந்த அவசர சிகிச்சை பிரிவில் நேற்றைய தினம் திடீரென ஏற்பட்ட இந்த மின்தடையானது சுமார் 15 நிமிடம் வரை அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாமல் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் நோயாளிகள் உறவினர்கள் செல்போன் மூலம் டார்ச் அடித்து அந்த சிகிச்சைக்கு உதவக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த மின்தடையானது நேற்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இது போன்று ஒரு நாளுக்கு 5 முதல் 10 முறை இது போன்ற மின்தடை ஏற்படுவதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. எனவே இனி வரும் காலங்களில் இது போன்று மின்தடை ஏற்படாத வண்ணம் உரிய முறையில் ஜெனரேட்டர் வசதியோ அல்லது யூபிஎஸ் வசதியோ ஏற்படுத்தி தர வேண்டும் என மருத்துவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நோயாளிகளுக்கும் நோயாளிகளுடன் வரக்கூடிய உறவினர்களும் இது போன்று மின்தடை ஏற்பட்டால் எப்படி சிகிச்சை கொடுக்க முடியும் என பல்வேறு கேள்விகளை முன்னெடுப்புகிறார்கள். எனவே மருத்துவமனை நிர்வாகமானது அந்த பகுதியில் இனி வரும் காலங்களில் மின்தடை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத்.